இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்வியல் கிடையாது. ஆனால் வங்கப்பல்லர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக கொற்கை பகுதியில் வாழுகிற பல்லர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டிய நாட்டார் பல்லர்களுடைய குழுக்களில் ஒரு பிரிவானவர்கள் தான் இந்த வங்கப்பல்லர்கள். இவர்களுடைய எச்சமாக திருச்செந்தூர் கோட்டை தெருவில் அமைந்திருக்கிற இந்த சிதிலமடைந்த வங்கப்பல்லர்களுடைய பழைய மடம் தான் இது. இதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட மரபு வழிபாட்டு உரிமைகளோட ஆவணம் இது. இது தவிர கடலியல் ஆய்வாளர் ஒரிசாபால் அவர்கள் வங்கப்பல்லர்களை பற்றி ஆய்வறிக்கைலாம் கொடுத்திருக்கிறார். மல்லர்னு சொல்லக்கூடிய உங்க இந்த மருதன் எனக்கு நீங்க மல்லர்னு வர நீங்க மருதநில மக்கள். மருதநில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த மக்களை தான் நான் உங்களை பார்க்குறேன். இப்போ அப்போ ஒரு இயற்கையை, வேளாண்மையை, பருவநிலையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் கடலில் போகிறவன், எனக்கு கடவுளுடைய பருவநிலை முக்கியம், பூமி அச்சு சொல்கிற முறை முக்கியம், அந்த பூமி சொல்கிற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம். அதன் மூலமாக இதில் 17 லட்சம் வருஷம் முன்னே விலங்குகளை கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம்னு இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை அடங்கினதில் உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு நாகரிகமாக நம்ம மருதநில நாகரிகத்தை நான் பார்க்குறேன். இதுதான் அந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு இன்னைக்கும் ஜஞ்சிபார்னு சொல்லக்கூடிய இடத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த படகுடைய பெயர், இந்த கப்பலுடைய பேர் குடும்பகர். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பன்றதை பற்றி இன்னைக்கு வேர்ல்டுல எத்னாலஜிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. குடும்பன், ஆல்டர்னேட்டிவ் பீப்புள், தேவேந்திரா, காலாடி, கொடியன், குலத்தன். பார்த்தீங்கன்னா அந்த குளம்ன்ற வார்த்தை அங்கேயும் வந்துடுது பாருங்க. ஏன்னா துளைன்னு சொல்லக்கூடிய பள்ளம்ன்ற பகுதியில் இருந்த நீரை தேக்கி விவசாயம் பண்ணதால இந்த மக்களுக்கு பல்லர்ன்ற பேர் வந்தது. நம்ம பாண்டியர்கள் தான் முன்னோடி. இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறத தாண்டி இன்னைக்கு நம்ம பாண்டியத்தோட தடயத்தை கண்டுணர்ந்து அடுத்த கட்ட தகவல்களை தேடுறதுக்கு இந்த பல்லவங்கத்துடைய ஆய்வுகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கும் இந்த பாண்டிய மரபு பெயர் மறைஞ்சிராம பல்லாசிப்னு உலகம் முழுக்க இந்த பெயர் பரவி கிடக்கு. நீங்க இதை கண்டிப்பா தேடி பார்க்கணும்னு